இருக்கும். என்ன யோசிச்சுட்டே இருக்க? முதல் டைம் ஓட்டு போறாங்க மம்மி, அதான் யாருக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு. என்னது முதல் டைம் ஓட்டு போறல? நான் மறந்துட்டேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இந்த டைம் நீ ஓட்டு போற லக்கி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோவை மாநகர் வடக்கு சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைச்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சி என்னது? தாமரை சின்னம். பாரதிய கட்சி என்னதுப்பா? தாமரை சின்னம். தாமரை சின்னத்துக்கு தான் நீ ஓட்டு போடணும். ஏன் அப்படின்னா, இளம் வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மூலமா நமக்கு நிறைய இளைஞர்களுக்கான பொன்னான வாய்ப்பு திட்டத்தை கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இத்திட்டத்தின் மூலமா இளைஞர்கள் ஒவ்வொருவரும் பாத்தீங்க அப்படின்னா, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர்கிட்ட வேலை தேடி நிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? நம்மளே ஒரு வேலையை தொடங்கணும். அதாவது ஸ்டார்ட் அப் தொழில் தொடங்கணும். எப்படி ஸ்டார்ட் அப் தொழில் தொடங்குங்க? பணம் ஏது? பெற்றோர்களிடம் போய் கேட்க முடியுமா? இல்ல. சோ இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையோடு செயல்படணுங்கிறதா நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்களுடைய உன்னதமான எண்ணம். சோ அவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, 50,000 முதல் 10 லட்சம் வரை கடனுதவி திட்டம் கொடுத்திருக்காருங்க. சோ ஒவ்வொருவரும் ஒரு தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டார்ட் அப் பிளான், அவங்களுடைய தொழில் தொடங்குவதற்கு அவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்தி அவங்க 50,000 முதல் 10 லட்சம் வரை லோனை எடுத்துக்கலாம். சோ இதன் மூலம் இளைஞர்களுக்கு ஒரு தொழில் தொடங்குவதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு. இன்னொன்று பாத்தீங்க, செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா திட்டம். டிஜிட்டல் இந்தியா பிளாட்ஃபார்ம் திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு இளைஞர்களும் நிறைய கல்விகளை அவங்க வந்துட்டு பணம் கட்டி படிக்க வேண்டியதில்லை. இருந்த இடத்துலயே ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆன்லைன் லேர்னிங் அவங்க கத்துக்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் இந்தியா ஆன்லைன் லேர்னிங் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அவங்க இருந்த இடத்துலயே நிறைய புதிய அணுகுமுறையான கல்விகளை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இளைஞர்களுக்கான 2வது பயனுள்ள திட்டம். 3வது திட்டம் அப்படின்னா ஸ்கில் இந்தியா மிஷன். இந்த ஸ்கில் இந்தியா மிஷன் திட்டத்தின் மூலமா இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு தேவையான தொழிற்கல்வி பயிற்சிகளை கற்றுக் கொடுக்குறோம். சோ இந்த தொழிற்கல்வி பயிற்சி அப்படிங்கிறது இந்த ஐடி தொழில் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் அவங்க தொழிற்கல்வி சம்பந்தமான ஒவ்வொரு துறைகள்லயும் ஐடி, எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங் மற்ற ஒவ்வொரு துறைகள்லயும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், எண்ணற்ற துறைகள் இருக்கு. சோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சார்ந்த அவங்க கல்விகளை அவங்க ஸ்கில் இந்தியா மிஷன் அந்த திட்டத்தின் மூலமா இளைஞர்கள் கத்துக்கலாம். சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான திட்டங்களை இளைஞர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மூலமா கொடுத்திருக்காரு. இளைஞர்களே, புதிய வாக்காளர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி நமது தாமரை சின்னம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.